உங்க விஜய் உங்க விஜய். மண்ணுக்கு மக்களுக்கு முதல் வணக்கம். நான் உங்கள் அஜய் விஜய். நேர்களே, லைஃப் ரொம்ப போரா போயிட்டு இருக்குது. லைஃப் எங்க போகுதுன்னே தெரியல. இந்த லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இது முக்கியமான டைம். நம்ம லைஃப்பை நம்ம இழுத்து பிடிச்சி ஸ்டேபிளா ஒரு இடத்துல நிறுத்தி வைக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த விஷயத்த பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு 3 இடங்கள போய் நம்ம விசிட் பண்ணணும். என்னென்ன இடங்கள் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசிட் பண்ணணும். அந்த ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு காட்டுற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட குழந்தைகள் ஒரு நாளும் பிறந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு சொல்ல வர பாடம், உனக்கு குடுத்திருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் தான். நீ பிறந்துட்ட, நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. உனக்கு பின்னாடி அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டே இருக்கு. ஸோ இது உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல. நீயே கடைசி வரைக்கும் இருக்க போறதில்ல. எவ்வளவு சீக்கிரம் நீ புத்திசாலித்தனமா இந்த லைஃப்ப ஹேப்பியா வாழணுமோ, அந்தந்த விஷயங்கள பண்ணி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி தீக்காயம் ஏற்பட்ட வார்ட்ஸ்லாம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? தீக்காயத்தினால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய வலிய கொஞ்சம் ஒரு தடவ போய் எட்டி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, லைஃப் நம்மளுக்கு குடுக்குற அன்றாட லைஃப் நம்மளுக்கு குடுக்குற வலிகள் எவ்வளோ தேவலாம் அப்படின்னு தோணும். இதெல்லாம் ஒரு வாட்டி ஒரு லுக் விட்டுட்டு வந்தாலே போதும். ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு முதல் வெல்த் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா இந்த ஹாஸ்பிட்டல்ஸுடைய விசிட்ல கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். 2வது பார்க்க வேண்டிய இடம் ஜெயில். போகக்கூடாத இடம்னு சொல்லுவாங்க. ஆனா போனவங்க எல்லாருமே உண்மையாலே பயங்கரமான தப்பு பண்ணிட்டு போனவங்க மட்டும் கிடையாது. கொஞ்சம் அவசரப்பட்டதுனாலேயும் பண்ண சின்ன சின்ன தவறுகள் அவங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி, கடைசியில ஒரு 50 வருஷம் வாழப்போற ஒரு வாழ்க்கைன்னு வச்சுக்கங்களேன். அதுல 30 வருஷத்துக்கும், 40 வருஷத்துக்கும் அவங்க ஜெயில்லயே கழிக்க வேண்டிய நிலைமையில இருப்பாங்க. ஒரு லைஃப்னுடைய முக்கியமான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. பணம், சொந்தம், குழந்தைகள், ஃபேமிலி, சொந்தக்காரங்க, லைஃப் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தையே பாதி நேரம் 4 செவுத்துக்குள்ள அவங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடும். நாம அந்த அளவுக்கு போகக்கூடாது அப்படின்னா, அவங்கள பார்த்து நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். 3வது ரொம்ப முக்கியமான இடம், கல்லறை. அந்த இடத்துல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெயர் மட்டும் தான் இருக்கும். இறந்து போனவங்களுடைய பெயர் மட்டும் தான் அங்க இருக்கும். அவங்க வாழும்போது நல்லா வாழ்ந்தாங்களா? நல்ல பேர் எடுத்து வாழ்ந்தாங்களா? கெட்ட பேர் எடுத்து வாழ்ந்தாங்களா? அதெல்லாம் கணக்கே கிடையாது. அவங்களுடைய பேர், இந்த மாதிரி இந்த உலகத்துல ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவர் இங்க தான் தூங்கிட்டு இருக்காரு. அவர் திருப்பி எழுந்து வரப்போறது கிடையாது. ஆனா, நம்ப ஹேப்பியா நம்ப வாழ்ந்தோமான்றது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி வாழறதுக்கான வழிகள என்னவோ அத பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். அந்த மாரி டைம்ல இந்த மாரியான ஒரு குழப்பங்கள்லாம் வருது அப்படின்னா, இந்த 3 இடங்கள போய் பார்க்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப் எவ்வளோ குடுத்து வச்சிருக்கிறோம். மத்தவங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இருக்கிறத வச்சு எப்படி ஹேப்பியா வாழலான்றது மட்டும் தான் நம்மளுக்கு தோணும்.